ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு என்பது சரியாக பின்பற்றப்படவில்லை என்பதும், எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்று இடஒதுக்கீடு செய்த பின்பு அதற்கான பட்டியல் வருவதற்கும் தேர்தல் அறிவிப்பு வருவதற்குமான இடைவெளி மிக குறுகிய கால இடைவெளியாக இருந்த பட்சத்தில் பெண்களுக்கு இந்த முறை 50% என்று இடங்கள் உயர்த்தப்பட்ட காரணத்தினாலும், இந்த முறை மறுசுழற்சி வந்த காரணத்தினாலும் சரியாக யார் யாருக்கு எந்தெந்த வட்டம் என்று ஒதுக்கீடு செய்ய முடியாத நிலையில், அந்த தகவல் வந்த பின்பும் தேர்தல் அறிவிப்பு வந்ததும் அதற்கான இடைவெளி மிக குறுகிய காலமாக இருந்த பட்சத்தில் எல்லா கட்சிகளாலும் சரியான நபர்களை சரியான வட்டத்தில் சரியான இடஒதுக்கீடோடு நிறுத்துவதற்கு சற்று சவாலாகவே இருந்தது, சிரமமாகவும் இருந்தது. இந்த குற்றச்சாட்டை அனைத்து கட்சிகளும் வைத்திருந்தன. அந்த வகையில் இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது சரியான நபர்களை சரியான இடங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற விதத்தில் இது வரவேற்கத்தக்கதுதான். அதே போல உள்ளாட்சி என்பது மக்களோடு நேரடி தொடர்புடையது. குற்ற பின்னணி உள்ளவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலும் இந்த தேர்தல் இப்பொழுது தடை செய்யப்படவில்லை என்றால் 5 ஆண்டுகளுக்கு அவர்களை நாம் தாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு துர்பாகிய நிலை இல்லாமல் அதையும் தள்ளி வைத்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியதுதான். ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதுமே தேர்தல் வழக்குகளில் தேர்தல் வழிமுறைகள் ஆரம்பமான பின்பு இதை நிறுத்த முடியாது என்று இதே உயர்நீதிமன்றம் பல முறைகளில் சொல்லி இருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது. எல்லோரும் எல்லோரும் மனுக்களை தாக்கல் செய்து இன்று அது மறுபரிசீலனை முடிந்திருக்கிறது. இவையெல்லாம் எந்த அளவிற்கு நிர்வாக ரீதியாக கையாளப்பட போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே போல டிசம்பர் 31ஆம் தேதி வரை உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இயங்க போகிறது என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஆக இவையெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் உண்மையிலேயே சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த கால அவகாசம் நமக்கு உதவியாக இருக்கும் என்ற பட்சத்தில் இதை நான் வரவேற்கிறேன். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், உயர்நீதிமன்றம் இன்னொரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. அதாவது புதிய அறிவிப்பாணையை வெளியிட வேண்டும், டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு. இந்த புதிய அறிவிப்பாணைகளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்கள்? அதாவது இப்பொழுதே தெளிவாக யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்று இப்பொழுது வெளியிட்டதில் பார்த்தீர்கள் என்றால் மலைவாழ் மக்களுக்கான சரியான ஒதுக்கீடு இல்லை. குறிப்பாக சென்னையில் எந்த வார்டும் இல்லை. காஞ்சிபுரத்தில் பார்த்தீர்கள் என்றால் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழும் பகுதி. அங்கே மலைவாழ் மக்களுக்கான சரியான ஒதுக்கீடு இந்த முறை கொடுக்கப்படவில்லை. அதனால் யார் யாருக்கு எந்தெந்த பகுதி என்பதை சரியாக திட்டமிட்டு பட்டியல் முதலிலேயே வெளியிடப்பட்டு, அதே முறை இந்த முறை குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கான சரியான பதிவு இல்லை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல. ஆக குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கு சரியான தகவல்களை கொடுக்கும்படியான தகவல்களோடு கொடுக்கப்பட்டு சரியான கால அவகாசம் கொடுக்கப்பட்டு, ஏனென்றால் தேர்தல் அறிவிப்பிற்கும் இடஒதுக்கீடு அறிவிப்பிற்கும் தேர்தல் அறிவிப்பிற்கும் அவகாசம் குறைவாக கொடுக்கப்பட்டதால் அரசியல் கட்சிகளினால் சரியாக திட்டமிட முடியவில்லை. ஆக இவையெல்லாம் தெளிவாக திட்டமிட்டு கொடுத்தால் இந்த உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதும் இன்னொன்று காரணமாக மிகவும் உறுதியாக செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த அறிவிப்போடு வந்தால் நல்லது. அதுபோல மத்திய காவல்துறையினரோ மத்திய கண்காணிப்பாளர்கள் வர வேண்டும். ஏனென்றால் உள்ளாட்சியில் இங்கே உள்ள கண்காணிப்பாளர்களோடு தேர்தல் நடந்தால் மறுபடியும் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்ற வகையில் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும்.